திருவண்ணாமலை திமுக இளைஞரணி மண்டல கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? திமுகவுடைய இளைஞரணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாளைய தினம் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த இளைஞரணி நிர்வாகி கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 1,30,000 நிர்வாகிகள் வடக்கு மண்டலத்தில் மட்டும் 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்காங்க. அதற்காக பிரம்மாண்ட மேடை ஏறக்குறைய 135 ஏக்கர்ல இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ முகாம்கள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஏவா வேலு வடக்கு மண்டல பொறுப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஏற்பாடு செய்திருக்கார். குறிப்பாக இளைஞரணியை பலப்படுத்தி 5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய திமுகவில் ஒவ்வொரு மண்டலமாக இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் களத்தை இளைஞரணியும் கையில் எடுப்பதற்கான அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு இளைஞரணியுடைய பங்காக இந்த நிகழ்வு இருக்கிறது. ஏற்கனவே அறிவு திருவிழா என்று சென்னையில் நடத்திருக்கக்கூடிய நிகழ்வுல அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. 1,30,000 நிர்வாகிகள் மட்டும் கலந்துக்கிறாங்க. மாநில நிர்வாகிகள் முதல் வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாக நிர்வாகிகள் வரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞரணியை மையப்படுத்தி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இளைஞரணியுடைய புகைப்பட கண்காட்சிகள் உள்ளிட்டவைகள்லாம் துணை முதலமைச்சர் நாளை மாலை இந்த நிகழ்வில் உரையாற்ற இருக்கார். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் இளைஞர்கள் அந்த கட்சியை நோக்கி செல்வதாக இருக்கக்கூடிய தகவலை அடுத்து இதுபோன்ற இளைஞரணியை பலப்படுத்தி இளைஞரணி நிர்வாகிகளை கொண்டு தேர்தல் களத்தை கையாள்வது, தேர்தல் வியூகத்தை அமைப்பது என்ற அடிப்படையில் மண்டல ரீதியாக தற்பொழுது இளைஞரணியுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை முதலமைச்சர் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு தேர்தல் தொடர்பான பல முக்கியமான ஆலோசனைகளையும் அறிவுரையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை நடக்கும் இந்த கூட்டம் குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.